ஹாய் ஹலோ வெல்கம் டு கோட் ஆஃப் கார்ட். போன வீடியோவில் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருந்தோம். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிடலாம். அஃப்கோர்ஸ் இதுக்கும் புது ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு ஓப்பன் பண்ணுறது நல்லது தானே. ஓப்பன் லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, நியூ, சாரி அது வாய் தவறு சொல்லிட்டேன், ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. வாய் வளருதுங்க. ஓகே, பைத்தான் ஃபைல் if டாட் வச்சுக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேரியபிளை கால் பண்ணி அந்த மாதிரி இருக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு இல்லை, நம்ம வேற மாதிரி இதில் இந்த விஷயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஏங்கிற ஒரு வேரியபிளுக்கு நம்ம 0ன்னு கொடுக்கலாம், 0. இப்போ பிங்கிற வேரியபிளுக்கு 1ன்னு கொடுப்போம். இப்போ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இஃப் போட்டுக்குங்க, ஓப்பன் ப்ராக்கெட், அதுக்குள்ள ஏ. நம்ம வந்து இதுக்குள்ள என்னென்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம் தெரியுமா? டபுள் இஸ் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். இருங்க, இப்போதைக்கு நம்ம வந்து டபுள் இஸ் ஈக்குவல் டு போட்டு பி போட்டுக்கலாம். இப்போ கோலன் வச்சுங்க, கோலன் வச்சுங்க. இங்கே கமாண்ட் ஆஷ் போட்டிங்கன்னா கமாண்ட்னு சொல்லியிருந்தேன்ல, இதில் என்னென்ன யூஸ் பண்ணலாம் தெரியுமா? டபுள் இஸ் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம், லெஸர் தென் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம், கமா போட்டுக்கோங்க, கிரேட்டர் தென் டபுள் இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கலாம், அப்புறம் கமா போட்டு வெறும் இது போட்டுக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பிரிண்ட் போட்டுடலாம். அதாவது இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளாக். ஓகேங்களா? அதோட இப்போட ஸ்டேட்மெண்ட் பிளாக். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் வரனால, இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கனால இது ஒரு வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக். ஓகேங்களா? அதோட இப்போட ஸ்டேட்மெண்ட் பிளாக். இப்போ இதில் என்ன எழுதலாம்? கவி. இப்போ எல்ஸ் எழுதிடலாம். பேக்ரவுண்டில் நாய்ஸ் வந்துச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்த தடவை லேப்டாப் பிரச்சனை, அடுத்த தடவை பார்த்து நான் பண்ணிடுறேன், கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். பிரிண்ட் எல்ஸோட இது என்னன்னா, ஃபஸ்ட்டு எல்ஸோட பிளாக் எழுதிடலாம். எல்ஸோட ஸ்டேட்மெண்ட் பிளாக் இது. ஓகேங்களா? இதில் வந்து ஓகேங்களா? இப்போ என்னன்னா இந்த பிளாக், அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னா எல்ஸை ஸ்கிப் பண்ணிடும். அப்படி இஃப் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸை வந்து ட்ரூ, இது எல்ஸை டிஸ்பிளே பண்ணணும், இஃப் வந்து ஸ்கிப் ஆயிடும். ஓகேங்களா? நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஏக்கு 0, பிக்கு 1, ரெண்டுமே ஈக்குவலா கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ரன் பண்றேன். பார்த்தீங்களா? கோட் ஆஃப் கார்டு வந்துருச்சு. அப்படி இப்போ பியோல 1 இருந்துச்சா, அதையும் நம்ம 0வா மாற்றிடலாம். 0வா மாற்றிட்டு இப்போ ரன் பண்ணோம்னா எல்ஸ் ஸ்கிப் ஆயிரும், இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிரும். சரிங்களா? ஏன்னா இரண்டுமே ஈக்குவல், 0 0வும் ஈக்குவல். ஸோ அதனால பாருங்க, கவி. ஓகேங்களா? இதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதை வந்து வேற மெத்தடில் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற மெத்தடில் இன்னும் கிளியராக நான் வந்து சொல்லித்தரேன். அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ ஒரு வேரியபிளை என்டர் பண்ணுற மாதிரி நான் வந்து சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.